பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த நல்ல வேளையில் கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்களோடு கூட இந்த யூடியூப் மூலமா சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு டீமாக பெங்களூர்லேருந்து வந்து ஒரு ஜோசப் மேத்யூ என்று சொல்லப்படுகிற ஒரு ஹாஸ்டலில் வந்து பாய்ஸ் ஹாஸ்டலு இந்த இடத்துல வந்து நாங்கள் சில ஊழியங்களை செய்து இந்த பிள்ளைகளை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். இதை வந்து அண்ணன் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஐயா உங்கள் பேருங்க? ராபர்ட் ராஜசேகர் என்று சொல்லப்படுகிற இவர் தான் இதை வந்துட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு. இதனுடைய பொறுப்பாளியாக இருந்து இவருக்கு பெரியவர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு ஊழியக்காராக இருந்து ஒரு ஃபாதராக இருக்கார். அவர் வந்து இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஸோ கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மையப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கிராமம் பேர் என்னங்க? ஞான உதயம் என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் நாமம் மையப்பட்டுட்டோம். ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள் பைபிளில். நான் உங்களை அது வாசித்து நான் ஜெபம் பண்ணலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஹாஸ்டலில் கிட்டத்தட்ட 80 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், பல காரியங்கள் உண்டு. இந்த பிள்ளைங்கள்லாம் ஏழை எளிய மக்களுங்க. அதாவது ஆதரவு இல்லாமல் சில உதவிகள் இல்லாமல் கஷ்டப்படுற பிள்ளைங்களை இந்த ஹாஸ்டலில் வந்து பொறுப்பெடுத்து இவங்க படிக்க வச்சு 10th வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் படிக்க வைக்கிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களை பாதுகாத்து இவங்களுக்கு எல்லாம் செய்கிறாங்க. ஒரு அருமையான ஒரு இடம். ஆகையினால இவங்களுடைய வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கிற எந்த காரியங்களும் இந்த பிள்ளைகளை அணுகாதபடி, இவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து ஊழியக்காரங்க, மிஷினரிங்க அந்த நாட்களில் வந்தவங்கெல்லாம் சேர்ந்து இதை உருவாக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக அந்த இடத்த வச்சுருக்கிறாங்க. ஆகையினால் எந்த மக்களுக்காக நம்முடைய எவன்லி வாய்ஸினுடைய எல்லா டீமும் நீங்கள் எல்லாருமே ஜெபிக்கணும். தயவுசெய்து ஜெபிங்க. இவங்களுக்கு எல்லாம் அநேக தேவைகள் இருக்கிறது. நீங்கள் ஜெபித்து இந்த பிள்ளைகளை உங்களோட ஜெபத்தில் நீங்கள் தாங்க. அடுத்தது உதவுங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அந்த ஊழியத்துக்காகவே நம்ம சப்போர்ட்டாக இருக்கும். கர்த்தர் நாமம் மையப்பட்டுட்டோம். நம்ம ஆண்டுடைய சமத்தில் இந்த ஜோசப் மேத்யூ என்று சொல்லப்படுகிற இந்த ஹாஸ்டலுக்காக நம்ம ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? கர்த்தருடைய சமத்தில் எல்லாம் சேர்ந்து கண்களை மூடி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தருடைய சமத்தில் நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜோசப் மேத்யூ என்று சொல்லப்படுகிற இந்த ஆண்டவர் ஹாஸ்டல் பிள்ளைகளை பார்க்க, இதனுடைய நிர்வாகிகளை விசாரிக்க, பேச, ஆண்டவரே சின்ன சின்ன காரியங்களை எங்களால் முடிஞ்சது செய்வதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஹாஸ்டலில் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிள்ளைகள் கிட்டத்தட்ட 80 பிள்ளைகளுக்கு மேலே இந்த ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் நல்லா படித்து நல்ல டாப் லெவலில் வருங்காலத்தில் ஆண்டவரே உலகத்தை கலக்குகிற பிள்ளைகளாக, ஆண்டவரே அதிகாரிகளாக, அரசியல் தலைவர்களாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்முடைய ராஜ்யத்திற்காக உழைக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து கர்த்தர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் இதை நடத்தினீர், இனியும் நீங்கள் நடத்துங்க. எல்லா தேவைகளை சந்தித்து கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. விசேஷமாக இதற்காக பெரும் உதவியாக இருந்த, இந்த இடத்தை பார்ப்பதற்கு பெரும் உதவியாக இருந்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்தும். உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எந்த ஆண்டவர் உலகத்தின் காரியங்கள் இந்த பிள்ளைகளை ஆண்டவரை விழுங்காதபடி, இந்த பிள்ளைகளை நாசப்படுத்தாதபடி, சேதப்படுத்தாதபடி இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஒரு பிள்ளைகளும் ஆண்டவரே மிஸ் ஆகிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்பட, ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்திற்காக பிள்ளைகள் உழைக்க தகப்பன் உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும், பலப்படுத்த மூடி மறைங்க. ஆண்டவர் இதற்காக பிரயாசப்பட்ட மிஷினரிமார்களை எல்லாரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்தும். உங்களுடைய நாமம் மையப்பட்டுட்டோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, மூடி மறைங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு வாழ்த்துதல் சொல்கிறோம். எல்லாருக்கும் ஒரு ப்ரைஸ்லாம் சொல்லுங்கள். அப்படியே ப்ரைஸ்லாம் இவங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. பாரம் கம்மியாச்சு. இருக்கிறது எல்லாம் கீரை இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நம்ம